ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2025ல ஒரு ஹிந்தி ஹாரர் த்ரில்லர் கதையா ரிலீஸ் ஆன ஜோரி படத்தோட 2வது பாகத்தை பத்தி பார்க்க போறோம். சரியா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனல்லயே இந்த படத்தோட முதல் பாகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட அதுக்கே 1 லட்சத்துக்கும் மேல வியூஸ் போயிருக்கு. அப்ப நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு இந்த படம் சூப்பரா இருக்கும்னு. அதனாலதாங்க யோசிக்காம டக்குன்னு உங்களுக்காக தூக்கிட்டு வந்துட்டேன். சத்தியமா சொல்றேங்க, முதல் பாகத்தையே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இருக்கு இந்த 2வது பாகம். சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது டக்குன்னு அது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, நம்மளோட டாப் 10 சீரிஸ்க்கான சேனலை தமிழ் டப்டு மூவிஸ்னு பேர் மாத்திருக்கேன். அது மட்டும் கிடையாது, நேத்து ஒரு புது மலையாள படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம 2வது சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறமா 2 சேனல்லையுமே படங்கள் வரும். சரி, இப்ப கதைக்குள்ள போலாமா? ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை. முதல் பாகத்தை பார்த்தா மட்டும்தான் இந்த 2வது பாகம் புரியும். நம்ம சேனல்ல முதல் பாகத்துக்கான வீடியோ கூட இருக்கு. ஆனா அது 3 வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணது. காலையில சும்மா ப்ளே பண்ணி பார்த்தேங்க. சத்தியமா என்னாலேயே கேட்க முடியல, அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. சோ அதனால ஜோரி படத்தோட முதல் பாகத்துல என்ன ஆச்சுங்கிறத ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நானே இன்ட்ரோ கொடுத்துறேன். அதுக்கப்புறமா நாம அப்படியே 2வது பாகத்துக்குள்ள போயிடலாம். இப்ப முதல் பாகத்தோட ஆரம்பத்துல ராஜ்பீர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் சிட்டியில வாழ்ந்திருப்பாங்க. அது மட்டும் இல்ல, நிறமாச கர்ப்பிணியாவும் இருந்திருப்பாங்க. முக்கியமா ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருப்பாங்க. அப்ப ஒரு நாள் நைட்டு வாங்கின கடனை எப்ப திரும்ப கொடுக்க போறேன்னு 4-5 பேரு ராஜ்பூரை பிரிச்சு மேஞ்சிருப்பானுங்க. அது மட்டும் கிடையாது, வாங்கின பணத்தை 10 நாளுக்குள்ள திரும்ப கொடுக்கணும்னு கடைசியா ஒரு வார்னிங்க கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிருப்பாங்க. இத கூட இருந்து கவனிக்கக்கூடிய டிரைவர் பையனும், ஐயா கண்டிப்பா உங்களால அவ்வளவு பணத்தை ரெடி பண்ண முடியாது. அம்மா வேற நிறமாத கர்ப்பிணி, ஏன் தனியா இருக்கணும்? என்னோட கிராமம் இருக்கு, அங்க போயிட்டா என் பொண்டாட்டி உங்களை பாத்துப்பா. கடன்காரங்களுக்கு தேவையான பணத்தை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப நீங்க அந்த ஊருக்கு வந்துருங்க. சரி, இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு. என்ன, சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் பயணம் பண்ணி ஒரு கரும்பு காட்டுக்குள்ள வந்து தங்க வைக்கிறாங்க. ஆனா டிரைவருக்கும் டிரைவர் பொண்டாட்டி மட்டும் அவங்களோட கிராமத்துல போய் வாழ்ந்துப்பாங்க. ஏன்னா வெளியாட்கள் அந்த கிராமத்துக்குள்ள வரதுக்கான அனுமதி கிடையாது. அதே டைம்ல ராஜ்பூர் தான் கடன்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ரெடி பண்ணி ஆகணும். சோ ஹீரோயினை மட்டும் அந்த கரும்பு காட்டுல தனியா விட்டுட்டு நான் சீக்கிரமா திரும்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு ராஜ்பூர் மட்டும் அந்த இடத்த விட்டு கிளம்பிருப்பான். வேற வழி இல்லாம தன்னந்தனியா அந்த காட்டுக்குள்ள இருக்க ஹீரோயின் அடுத்த நாள்ல இருந்து அமானுஷமான சின்ன பசங்க உருவங்களையும் சிகப்பு காஸ்டியூம்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட பேயவும் பாக்குறா. ஆக்சுவலா இந்த டிரைவருக்கு ஒரு மருமக கூட இருப்பாங்க. இவன் என் மூத்த பையனோட பொண்டாட்டின்னு சொல்லுவா. ஹீரோயினை போலவே சில மாதங்களுக்கு முன்னாடி அவளும் நிறமாத கர்ப்பிணியா தான் இருந்திருப்பா. ஆனா ஒரு நாள் கரும்பு காட்டுக்குள்ள போகும்போது தெரியாதனமா அவ வயித்துல காயப்பட்டிருக்கு. அது மூலமா வயிற்றுக்குள்ள இருந்த கருவும் களைஞ்சு குழந்தை அதே இடத்துல இறந்து போச்சுன்னு டிரைவர் சொல்லிருப்பாரு. இந்த சம்பவங்களுக்கு அப்புறமா இன்னும் அதிகமா அந்த பேய்களை ஹீரோயின் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆஹா, இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு இந்த கரும்பு காட்டை விட்டு தப்பிக்க ஹீரோயின் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா அப்பதான் இந்த டிரைவரும் பொண்டாட்டியும் உள்ள போந்து நம்ம ஹீரோனுக்கு மயக்க மருந்தை கொடுத்து வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வைக்கிறாங்க. அடி சண்டால பாவீங்களா, ஏன்டி இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கேட்டா இங்கதான் அந்த அம்மா ஒரு கதையை சொல்லுது. பல வருஷங்களுக்கு முன்னாடி என் புருஷனோட தம்பிக்கு சுனை நானு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆரம்பத்துல என்னமோ ஆளு பார்க்க மினுக்காதான் இருந்தா. ஆனா அதுக்கப்புறம் அவளோட நடவடிக்கை சுத்தமா சரியில்லை. ஏதோ வசியம் செஞ்ச மாதிரி என் பசங்க யாரையுமே என்கிட்ட ஒட்ட விடல. இத பத்தி என் புருஷன் கிட்ட சொன்ன. அவரும் தான் தம்பி கிட்ட சொல்லி பேசிருக்காரு. ஆனா சுனைனா என்ன யோசிச்சானே தெரியல. ஒரு கிட்டத்துல காட்டுக்குள்ளேயே வச்சு தான் புருஷனு கூட பாரப சொல்லாம கத்திய வச்சு குத்தி கொன்னுட்டா. அது கூட பரவாயில்ல, தான் வயித்துல இருந்த குழந்தைய கூட பித்து பிடிச்ச மாதிரி குத்தி கொன்னுட்டா. லாஸ்டா என் 3 பசங்களோட பக்கத்துல இருக்க கிணத்துக்குள்ள விழுந்துட்டா. லாஸ்டா வெளியூர்ல படிச்சுக்கிட்டு இருந்த என்னோட ஒரே பையன் மட்டும் தான் உயிர் பழச்சான். அதுக்கப்புறம் தான் எப்படியோ கஷ்டப்பட்டு என் பையனுக்கு ராணிய கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா அவளும் நிறமாத கர்ப்பிணியா இருக்கும்போது கரும்பு காட்டுக்குள்ள இறந்து போன சுனைனாவோட பேய பார்த்தா கையில ஒரு கத்திய கொடுத்து உன் குழந்தைய கொல்லுன்னு டார்ச்சர் பண்ணா. ராணியும் கடைசி நிமிஷத்துல தான் கட்டுப்பாட்டை இழந்த வயித்துல இருந்த குழந்தைய குத்தி கொன்னுட்டா. இப்படிதான் கரு கலைஞ்சது. இந்த சம்பவத்தால என் பையன் வாழ்க்கை கெட்டு போக கூடாதுல்ல. சோ அவனுக்கு மறுபடியும் 2 பொண்ணுங்களை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா கொடுமைக்குன்னு அவங்களும் சுனைனாவோட சாபத்தால வயித்துல கத்திய வச்சு குத்திக்கிட்டு சம்பவத்திலேயே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு மந்திரவாதியை தேடி போனோம். அவர் தான் சொன்னாரு, ஒரு கர்ப்பிணி பெண் மட்டும் இந்த காட்டுக்குள்ள 3 நாள் தங்கிட்டா போதும், அதுக்கப்புறமா எங்க மேல இருக்க சாபம் மொத்தமா அது நீங்கிடும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், லாஸ்டா என்னோட பையனுக்கு சிட்டிக்குள்ள இருக்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்ப அவளும் ஒன்ன மாதிரிதான் நிறமாத கர்ப்பிணியா இருக்கான்னு சொல்லிருப்பா. இப்ப ஹீரோயின் இந்த கதையை கேட்டு நம்புறா நம்பல அதெல்லாம் 2ஆம் பட்சம். பேய்னா எல்லாருமே பயந்து தானே ஆகணும். சோ அதனாலேயே ஒவ்வொரு முறையும் நம்ம ஹீரோயின் தப்பிக்க ட்ரை பண்ணுவா. அந்த டைம்ல இவளுக்கும் நிறைய இல்யூஷன் தெரியுது. அதுல டிரைவர், பொண்டாட்டி, அப்புறம் இவங்களோட பையன், இந்த 3 பேரும் ஒன்னா சேர்ந்து சுனைனாவை நெருப்ப வச்சு எரிச்ச மாதிரிலாம் தெரியுது. கண்ண முழிச்சு பார்த்தா இவ உடம்பு எரியல. ஆனா இவளுக்கு பக்கத்துல சுனைனா உடம்பு தீப்பிடிச்சு எரிஞ்சு போட மாதிரியும் தெரியுது. முக்கியமா இல்யூஷன்ல சுனைனாவை பார்க்கும் போதெல்லாம் அவ டிரைவர் பசங்க கூட ரொம்ப அன்பா பழகின விஷயத்த மட்டும் தான் நம்ம ஹீரோயின் பாத்திருக்கா. இது மூலமா சுனைனா கெட்டவ கிடையாது, அவன் நல்லவங்கிற விஷயத்த ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. அது மட்டும் இல்லங்க, ஒரு நாள் சுனைனாவுக்கும் அந்த
டிரைவரோட தம்பி இருக்கான் இல்லையா, அவனுக்கும் சண்டை போயிருக்கு. அப்ப கூட இருந்த டிரைவர் பசங்க சும்மா இல்லாம சுனைனாவோட பாதுகாப்புக்காக கையில ஒரு கத்தியை கொடுத்திருக்காங்க. அப்பதான் தெரியாதனமா நின்னுகிட்டு இருந்த புருஷங்காரன் தடுமாறி கரெக்டா கத்தியிலேயே விழுந்து அதே இடத்துல இறந்து போயிட்டா. இந்த சம்பவத்தை பார்த்து கடுப்பான டிரைவர் பொண்டாட்டி நைட்டோட நைட்டா சுனைனாவை நெருப்ப வச்சு எரிச்சிட்டாங்க. ஆனா அந்த டைம்ல கூட அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. மிச்ச மீதி உயிரோட போராடிக்கிட்டு இருந்த சுனைனா கிட்ட குழந்தையை கொடுக்காம பிறந்த குழந்தை ஒரு பெண் குழந்தைங்கிற காரணத்தாலேயே டிரைவரோட பையன் கையில குழந்தையை கொடுத்து அத பக்கத்துல இருக்க கிணத்துல வீசிட்டானுங்க. பாவம், இந்த சம்பவத்தை பார்த்து சுனைனாவால தாங்கவே முடியல. சோ தன்னோட உயிரியே துச்சமா நினைச்ச இவ்வளவு அந்த கிணத்துக்குள்ள விழுந்து இறந்து போயிட்டா. அதுல இந்த டிரைவர் பொண்டாட்டியோட பசங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களும் சுனைனா மேல இருந்த பாசத்தால கிணத்துக்குள்ள விழுந்து இறந்து போயிருப்பாங்க. நடந்த காட்சிகளை இல்லூஷனா பார்த்த ஹீரோனும் கிணத்துக்குள்ள எட்டி பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு குழந்தை கிடையாது, ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இறந்து போயிருக்கு. தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு புரியாம குழப்பத்துல இருக்கும்போது அப்ப கரெக்டா மறுபடியும் சுனைனாவோட பேய் நம்ம ஹீரோனுக்கு முன்னாடி வருத. மத்த எல்லாரையும் போல கையில ஒரு கத்தியை கொடுத்த வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தையவே கொல்ல வைக்க பாக்குறா. ஏன்னா இவ வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தையுமே ஒரு பெண் குழந்தை. பதிலுக்கு ஹீரோனும், சுனைனா உனக்குள்ள இருக்க கோவம் வேதனை எல்லாமே எனக்கு புரியுது. இந்த பெண் குழந்தை மட்டும் அந்த டிரைவர் அப்புறம் அவன் பொண்டாட்டி கிட்ட கிடைச்சா உன் குழந்தைய கொன்ன மாதிரியே அந்த கிணத்துக்குள்ள போட்டு கொன்றுவாங்கன்னு நினைக்கிற. அதுக்காக நீ குழந்தைய கருக்குள்ளையே அழிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. என்ன நம்ப, நல்லபடியா நான் இந்த பெண் குழந்தைய பெத்தெடுப்பேன். ஹீரோயினோட எமோஷனல் பேச்சை கேட்டு அந்த பேயை மனமிறங்கி இவளை எதுவும் பண்ணாம விட்டுறோம். ஒரு வழியா 3 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா கடன் வாங்குறதுக்காக வெளியூருக்கு போன ஹீரோவும் திரும்ப வந்திருப்பான். டிரைவரும் அவனோட பொண்டாட்டியும் திரும்ப வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அம்மா தாயே, 3 நாள் நீ இந்த வீட்டுல இருந்ததால எங்களுக்கு இருந்த சாபம் எங்களை விட்டு போயிடுச்சுன்னு சந்தோஷப்படுவாங்க. ஆனா இங்கதான் ஹீரோயின் கிட்ட அந்த சுனைனாவோட பேய் இந்த 3 பேர் பண்ண தில்லாலங்கடி வேலையவே சொல்லிருக்கோம். ஆக்சுவலா இங்க இருக்க டிரைவர் அவரோட பொண்டாட்டி இவங்க 2 பேருக்கும் பிறந்த ஒரு மூத்த பையனை சிட்டியில வச்சிருக்கதாகவும் அவனுக்கு கல்யாணம் ஆனதாகவும் அவனுக்கு ஒரு மனைவி இருக்கா, அவ 8 மாசம் கர்ப்பமா இருக்கிறதாகவும் சொல்லிருப்பாங்க இல்லையா. அந்த பையன் வேற யாரும் கிடையாது, இங்க இருக்கிற ஹீரோ தான். ஆமாங்க, இவன் தான் இவங்களோட சொந்த பையன். வேணும்னே பிளான போட்டுதான் ஹீரோனை இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஏன் எதுக்குன்னு யோசிக்கிறீங்களா? இந்த கிராமத்துல ஒரு சட்டம் இருக்கு, பெண் குழந்தைகள்னு ஒண்ணு பிறந்தாவே யோசிக்காம அதை கிணத்துல போட்டு கொன்றுவானுங்க. பெத்த அம்மாவே தடுக்க நடச்சாலும் சரி அவங்களையும் கொண்டு போட்டுருவானுங்க. பாவம், இந்த உண்மை தெரியாம தான் நம்ம ஹீரோயின் இங்க வந்து மாட்டிப்பாங்க. லாஸ்டா சுனைனா என்கிட்ட சொன்னா என் வயித்துல இருக்கக்கூடிய குழந்தையும் பெண் குழந்தை தான். அடச்சி, உங்களை மாதிரி ஒரு ஜென்மத்தை நான் பார்த்ததே கிடையாது. இனிமே என் மூஞ்சிலையும் முழிக்காத, இந்த குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன்னு கோவத்துல ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பும் போது கடுப்பான ராஜ்பீர் நம்ம ஹீரோயினை கொல்லலாமேன்னு பக்கத்துல வருவான். நல்ல வேலையா அப்ப உள்ள வந்த இந்த ராஜ்பீரோட முன்னாள் மனைவியான ராணி பட்டாகத்தைய வச்சு டிரைவர், பொண்டாட்டி அப்புறம் இந்த ராஜ்பீர்னு 3 பேர் மண்டையிலையும் மார்க்க போட்டுட்டு நம்ம ஹீரோயின் கூட அந்த இடத்தை விட்டு கிளம்புற மாதிரி காட்டிருப்பாங்க. அந்த ஒரு சீனுடைய முதல் பாகத்தை முடிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப இந்த 2வது கதை ஆரம்பிக்க கூடியது முதல் கதை முடிஞ்ச சரியா 7 வருஷத்துக்கு அப்புறம் தான். சோ ஓபனிங் சீன்லயே முதல் முறையா அந்த ராஜ்பீரோட கிராமத்தை காட்டுறாங்க. சரி, சுத்தி முத்தி நிறைய வீடு இருக்குன்னு எதிர்பார்த்தா அந்த மாதிரி ஒரு இலவும் கிடையாது. அதுவும் வெறும் கரும்பு காடு. ஆக்சுவலா இந்த காட்டுக்குள்ள இரவு நேரத்துல அடையாளம் தெரியாத ஒரு குட்டி பொண்ணு கையில விளக்கோட அம்மா அம்மா நீங்க எங்க இருக்கீங்க, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு பயந்தபடி ஓடிட்டு இருக்கா. அப்ப சடனா இவளுக்கு பின்னாடி ஒரு குழந்தை பேய் வருது. அம்மா ஒன்னதான் தேடிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல போயிட்டு இருக்கு. ஐயோன்னு பயந்துகிட்டு இந்த பாப்பாவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. கடைசியா அங்க எங்கன்னு சுத்தி திரிஞ்சு ஒரு பெரிய கிணறு கிட்ட வரா. அப்பதான் எதிர்பாராத நேரத்துல ஒரு பெரிய சங்கிலி வந்து அவளோட காலை லாக் பண்ணி டைரக்டா அந்த கிணத்துக்குள்ள இருக்க கேப் வழியா உள்ள இழுத்துட்டு போகுது. இந்த இடத்துல மங்களகரமா டைட்டில போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சீன் அப்படியே சிட்டிக்குள்ள இருக்க நம்ம ஹீரோன் கிட்ட போகுது. தற்போதைக்கு இவ ஒரு டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்கா. வழக்கம் போல கிளாஸ்க்கு வந்தவ அன்னைக்கு சின்ன பசங்களுக்கு கேவ் மேன், அதாவது குகை மனிதனை பத்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா. இந்த பாருங்க பசங்களா, மனிதர்களுக்கு முன்னோடிதான் இந்த கேவ் மேன். ஆரம்பத்துல இவங்க எல்லாருமே கேவ்ல தான் வாழ்ந்தாங்க. ஆனா காலப்போக்குல தனியா வாழ்ந்த ஆபத்தன்ன ஒரு சமூகத்தை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறமா அந்த சமூகத்துல இத பண்ணணும் அதை பண்ணக்கூடாதுன்னு நிறைய சட்டங்களை உருவாக்குனாங்க. டீச்சர் அப்படின்னா இதே மாதிரியே இன்னும் நிறைய சமூகம் இருக்கா? மேபி இருக்கலாம். ஏன்னா ஒரு சில கிராமங்கள்ல இன்னுமே நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. அப்ப கரெக்டா உள்ள வந்த பியோன், மேடம் பிரின்சிபல் உங்களை உடனே கூப்பிட்டாரு. உடனே இப்ப அங்க வரும்போது, இந்த பாருமா, நீ கொடுத்த ஃபார்ம்ல என்னால கையெழுத்து போட முடியாது. ஒருவேளை நான் மட்டும் இதுக்கு பெர்மிஷன் கொடுத்தேன்னு வையேன், மத்த பேரண்ட்ஸ் எல்லாம் என் குழந்தை வீட்டுல இருந்தே படிக்கட்டும்னு அவங்களும் ஃபார்ம் கேட்பாங்க. என்னால அதுக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுக்க முடியாது. ஐயோ சார், நான் ஒன்னும் சும்மா கேட்கல. என் பொண்ணுக்கு ஒரு பெரிய டிசீஸ் இருக்கு, அவளால வெயில்ல வர முடியாது. இந்த பாரு, உன் பிள்ளைய இந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போதே அப்ளிகேஷன் ஃபார்ம்ல அப்பா பேருக்கு பதிலா உன் பேர் எழுதி இருந்தது. அப்பவே உன் பொண்ணுக்கு சீட் இல்லன்னு என்னால தூக்கி இருக்க முடியும். ஆனா நான் ஏன் அதை பண்ணல? ஏன்னா நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு சின்ன லிமிட் இருக்கு. அதை தாண்டி என்னால எதுவும் பண்ண முடியாது. முதல்ல புள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கான வழியை பாரு. கட் பண்ணா இதே டைம்ல இப்ப ஹீரோயினோட பொண்ணை காட்டுறாங்க. இவளோட பேரு இஷானி. பக்கத்துல உட்கார்ந்து இருக்க லேடி யாருன்னு தெரியுதா? நம்ம ஹீரோயின் கூட தப்பிச்சு வந்த ராணி. கொஞ்ச நேரம் இஷானிக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு, எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, சோ எக்காரணத்தை கொண்டும் நீ இந்த ரூமை விட்டு வெளியில வராத சரின்னு அவளும் உள்ள உட்காந்து காரை வச்சு விளையாடிட்டு இருப்பா. ஆக்சுவலா இந்த ஒட்டுமொத்த ரூம்லயுமே ஒரு சின்ன சூரிய வெளிச்சம் கூட வர முடியாத மாதிரி பேப்பர்ஸை வச்சு ஃபுல்லா கவர் பண்ணிருப்பாங்க. இப்ப அதுல ஒரு பேப்பர் லைட்டா விலகி
இருக்க விஷயத்த கவனிக்கிறா. சடனா என்ன யோசிச்சான்னு தெரியல. அந்த சூரிய வெளிச்சத்துல இவ தன்னோட கைய வச்சதுமே ஒரு நொடிக்குள்ளேயே அவளோட கை பயங்கரமா காயமாகுது. நல்ல வேளையா அதே டைம்ல வெளியில போன ராணியும் கரெக்டா உள்ள வந்துட்டா. இஷானிய வளைச்சு பிடிச்சு, பாப்பா என்னாச்சு உனக்கு? சூரிய வெளிச்சத்துக்கிட்டே நீ போக கூடாது, இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? பதிலுக்கு அவளும், ராணியம்மா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவா. அன்னைக்கான வேலையை முடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போதே மொத்தமா அந்த இடம் இருட்டி போயிடுது. சோ இப்ப இஷானி பயப்படாம அறையை விட்டு வெளியில வந்து அம்மாவை கட்டி பிடிக்கிறா. அடி பாவி, கையில என்னடி காயம்? மன்னிச்சிருங்கம்மா, நான் தெரியாம வெயில்ல கைய வச்சுட்டேன். அப்படின்னா இன்னைக்கு உனக்கு சூப்பு கன்ஃபார்ம். அம்மா எனக்கு இந்த சூப்பே பிடிக்கலமா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இதை சாப்பிட்டாதான் நீ ரொம்ப தெம்பா இருப்ப. சரி சரி சாப்பிட்டு தொலைறேன். ஆனா ஒண்ணு, நான் சாப்பிடணும்னா நீங்க எனக்கு கதை சொல்லியாகணும். சரின்னு இவ்வளவு தான் வாழ்க்கையில நடந்த கதையை அப்படியே ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு புள்ளைய சாப்பிட வச்சுட்டா. அடுத்த நாள் காலையில விடுது. பிரின்சிபல் சொன்ன மாதிரி எப்படியோ உடம்பு ஃபுல்லா கவர் பண்ணிட்டு புள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. இப்ப முதல் நாள் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா இஷானி வீட்டுக்கு வந்துட்டா. அதே டைம்ல சபர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு போலீஸ்காரன் அங்க வரான். கூடவே இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. என்னப்பா ஆளை பார்க்கவே முடியல? அதுவா அங்கிள், நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன்ல, அதான் வீட்டுல இருக்க மாட்டேன். சரி மேடம், பெரிய பொண்ணாயிட்டு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா என்ன மறந்துடாதீங்க. பதிலுக்கு இஷானியும் கேட்க புகன்னு சிரிச்சுட்டு இஷானிய மட்டும் நம்ம ஹீரோயின் நல்லா பெட்ல தூங்க வச்சுட்டு இவன் நேரா சமர் கூட வெளியில வந்துருவா. எப்பா ஹீரோ, நீ எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்க. ஏன் 7 வருஷமா உன்னோட வீட்டுல எனக்கு இடம் கொடுத்திருக்க. ஆனா இதுக்கு மேலயும் நான் அந்த வீட்டுல இருக்கிறது நியாயமா தோணல. நான் எனக்குன்னு ஒரு வாடகை வீடு பாக்கலாம்னு நினைக்கிறேன். கட் பண்ணா இங்கதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக். முதல் பாகத்தோட எண்டிங்ல ராணி பட்டாக்கத்திய வச்சு ராஜ்பூர் அப்புறம் அவனோட அம்மா அப்பான்னு 3 பேரையும் போட்டு தள்ளிட்டு ஹீரோன் கூட கிளம்புற மாதிரி காட்டிருப்பாங்க இல்லையா? அடுத்து நம்ம ஆளுங்க போன முதல் இடம் அது போலீஸ் ஸ்டேஷன். அங்கதான் இந்த சமரையும் பாத்துருப்பாங்க. ஹீரோயினும் ராணியும் நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு 3 பேரை கொலை பண்ணிட்டோம், எங்களை கைது பண்ணுங்கன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவும் ஒரு பெரிய டீமை கூட்டிக்கிட்டு அந்த கரும்பு காட்டுக்குள்ள வந்திருப்பாரு. ஆனா செக் பண்ணி பார்க்கும்போது லாஸ்டா ராணி எந்த இடத்துல ராஜ்புரையும் அவன் ஃபேமிலியவும் வெட்டி கொன்னாலோ அங்க எந்த ஒரு உடல்களும் இல்ல. ஒருவேளை ஹீரோயின் பொய் சொல்றா போலன்னு ஹீரோ நினைப்பான். உடனே ஹீரோனை பாருங்க, ராஜ்பூர் உடம்பு இங்க இல்ல அப்படின்னா ஒருவேளை திரும்ப என் குழந்தைய அவன் தேடி வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படி இப்படின்னு புலம்பும் போது இவளுக்கு பிரசவ வலியும் வருது. நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரும்போது நல்லபடியா ஹீரோனுக்கு குழந்தையும் பிறகுது. ஆக்சுவலா அந்த இடத்துல நம்ம ஹீரோ கூட இருந்திருப்பான். இப்ப பிளாஷ்பேக்கும் கட்டாக, இந்த பாரு நீ அந்த ராஜ்பூரோட கிராமத்தை பத்தி சொல்லும் போது ஆரம்பத்துல நான் எதையும் நம்பல. என்ன பொறுத்த வரைக்கும் உனக்கு ஒரு உதவி தேவைன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சுது. அதனாலதான் என் வீட்டுல உன்னை தங்க வச்சேன். உன்னை என்னோட ஃபேமிலி மாதிரியும் நல்லபடியா பாத்துக்கிட்டேன். சோ இதுக்கப்புறமா வாடகை வீட்டுக்கு போற விஷயத்தெல்லாம் பத்தி யோசிக்காத. கட் பண்ண அடுத்த இஷானி இப்ப தான் ரூம்ல தனியா விளையாடிட்டு இருப்பா. அப்ப சடனா அங்க இருக்க அலமாரிக்குள்ள இருந்த ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. சந்தேகத்துல லைட்ட போட்டு பாக்குறா. உள்ள யாருமே இல்ல. அதுக்கப்புறமா லைட் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ரிமோட் காரை வச்சு விளையாடுவா. நல்லா வேகமா போயிட்டு இருந்த அந்த பொம்மை கார் கரெக்டா கட்டல் கடியில போனதுமே சடனா ஸ்டாப் ஆகுது. என்ன ஏதுன்னு புரியாம இவன் அந்த கார் பொம்மையை குனிஞ்சு எடுத்துட்டு மறுபடியும் நிமிரும் போது இவளோட தலைக்கு மேல பார்க்கவே ரொம்ப படு பயங்கரமான ஒரு கருப்பு நிற பேய் தலைக்கு மேல பறக்கிற விஷயத்த அங்க இருக்க கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல பாக்குறா. ஒரு நிமிஷம் பாவம் புள்ள பயந்தே போயிடுவா. ஆனா நார்மலா பாக்கும்போது இப்ப அந்த இடத்துல எந்த ஒரு பேயும் காணோம். அட நமக்கு எதுக்கு ரிஸ்க், முதல்ல ராணி அம்மா கிட்ட போலான்னு. அம்மா நீங்க எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்கன்னு கத்திக்கிட்டே அந்த புள்ள ஹால் கிட்ட ஓடி வரா. ஆனா ராணி ஏற்கனவே வெளியில உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் எதிர்பாராத நேரத்துல கரெக்டா குட்டி பொண்ணுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த கருப்பு நிற பேய் வருது. நேருக்கு நேரா பார்த்ததுமே அவளோட கண்கள் கருப்பா மாறி போகுது. இப்ப தன்னோட கட்டுப்பாட்டை இழந்து வீட்டை விட்டு வேக வேகமா வெளியில போயிட்டு இருக்கா. ராணியும் இந்த விஷயத்தை கவனிக்கிறா. பாப்பா எங்க போற? நில்லு நில்லுன்னு கத்திக்கிட்டு வரும்போதே ரோட்டு ஓரத்துல இருந்த வேன்குள்ள இருந்து பதுங்கி இருந்த ஒரு 5 பேர் வெளியில வரானுங்க. ராணியவும் இஷானியவும் அலேக்கா தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவானுங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோ ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. கதவு திறந்திருக்க விஷயத்த பார்த்ததுமே பயபுள்ளிக்கு செம ஷாக்கு. பிரச்சனை என்னன்னா குழந்தையும் காணோம், இப்ப ராணியவும் காணோம். நல்ல வேலை நம்ம ஹீரோ போலீஸ் ஆச்சே, கவலைப்படாத, நான் எல்லா இடத்துலயும் டீம் அனுப்பியிருக்கேன். கூடிய சீக்கிரமே இஷானிக்கு என்னாச்சுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். நீ எதுவும் யோசிக்காம பெட்ல போய் ரெஸ்ட் எடு. என்னதான் இவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் கூட நம்ம ஹீரோனுக்கு நிம்மதியே இல்ல. அழுதபடியே பெட்ல படுத்திருப்பா. அப்ப திடீர்னு ஒரு கை வந்து ஹீரோனை கட்டி பிடிக்குது. பயந்து போனவ டக்குன்னு திரும்பி பாக்குறா. அது இவளோட குட்டி பொண்ணு இஷானி. ஐயோ தங்கமே, நீ வந்துட்டியா? உனக்கு எதுவும் ஆகல? உனக்கு எதுவும் ஆகலைங்க. ஆக ஓகோன்னு கட்டி பிடிச்சு கொஞ்சிட்டு இருக்கா. ஆனா சடனா கண்ண முழிக்கும் போது இவ கண்டது இதுமே உண்மை கிடையாது, வெறும் கனவுங்கிற விஷயம் தெரிய வருது. அதே டைம்ல ஹீரோ கிட்ட இருந்து காலும் வருது. ஆக்சுவலா ஹீரோயினோட வீட்டு பக்கத்திலேயே ஒரு ஏடிஎம்ல இருந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு வேன்ல வந்த 5 பேர் தான் ராணியவும் குழந்தையவும் கடத்திருக்காங்கன்னு ரொம்ப தெளிவா தெரியுது. இப்ப அதுல ஒரு ஆளோட முகத்தை பார்த்ததுமே ஹீரோனுக்கு செம ஷாக்கு. சமர் முன்னாடி உட்கார்ந்திருக்க ஆளு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது ராஜ்பீர் கிராமத்தோட ஊர் தலைவர். கண்டிப்பா அவங்க இந்நேரம் கரும்பு காட்டுக்கு தான் குழந்தைய தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு மொத்த டீமும் நேரா கரும்பு காட்டுக்கு வருது. அப்பதான் ஹீரோயின் ஒரு குட்டி பையன் ஒரு சின்ன பொம்மையை கீழே போட்டுட்டு ஓடுற விஷயத்த கவனிக்கிறா. சந்தேகத்துல அதை கையில எடுத்து பார்க்கும்போது தொலைஞ்சு போன இவளோட பொண்ணு இஷானி இருக்கால, அவளோட துணியால செய்யப்பட்ட பொம்மை தான் இது. அப்படின்னா கண்டிப்பா தன்னோட பொண்ணு இங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு கையில துப்பாக்கியோட சமரும் தேட ஆரம்பிக்கிறான். அப்ப லாஸ்டா ஒரு பெரிய பழைய
மரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வராங்க. அட கடவுளே, என் பொண்ணுக்கு என்னாச்சு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கா. அப்ப காட்டுக்குள்ள பதுங்கி இருந்த ஒரு 4-5 குட்டி பசங்க கிடைக்கிற கல்லு கட்டைய வச்சு சரமரியா போலீஸே அடிக்கிறானுங்க. சாக்ஷி, நீ இந்த கரும்பு காட்டுக்குள்ளேயே இரு, நான் இவங்களை பாத்துக்கிறேன்னு சின்ன பசங்களை பிடிக்க நம்ம ஹீரோ எவ்வளவோ ட்ரை பண்றான். ஆனா அந்த பயபுள்ளைங்க அங்க இருந்து ஓடியே போயிடுவானுங்க. அதே டைம்ல இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்த அந்த சின்ன கேப்ல முகத்துல துணியை கட்டின எவனோ ஒருத்தன் நம்ம ஹீரோயினை அலைக்கா தூக்கிட்டான். இப்பதான் ஹீரோவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. சோ கரும்பு காட்டுக்குள்ள இப்ப ஹீரோனையும் தேடிட்டு இருக்காங்க. சரி, ஹீரோயினை கடத்தின ஆள் யாருன்னு பார்த்தா இங்கதான் கதையில ட்விஸ்ட். ஆக்சுவலா அது முதல் பாகத்துல இறந்து போனதான் நினைச்ச ராஜ்பேர் இருக்கால, அவன் தாங்க திரும்ப இவளை கடத்திருக்கான். அட பாவி, நீ இன்னும் சாகலையா? என் அம்மா அப்பாவையே கொண்டிருக்கீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன்னு ஓங்கி மண்டையிலேயே ஒரு அட்டி நம்ம ஹீரோயின் மயங்கிடுவா. கண்ண முழிச்சு பார்த்தா இவ காலை பிடிச்சி எங்கேயோ தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. இதே டைம்ல ஹீரோ தன்னால முடிஞ்ச வரைக்கும் ஹீரோனை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்திருக்கான். ஆனா இப்ப வரைக்கும் அவளை கண்டுபிடிக்க முடியல. யோ கான்ஸ்டபிள், உங்ககிட்ட அப்பவே சொன்னல நமக்கு இந்த டீம் பத்தாத, ஒரு பெரிய டீம் வேணும்னு. சார், ஒரு பணக்கார வீட்டுல பெரிய ஃபங்க்ஷன் சார், சோ அங்க பாதுகாப்புக்காக நிறைய போலீஸ் போயிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கரும்பு காடை பார்த்தாவே போலீஸ்காரன் பாதி பேரு உள்ள வரவே நடுங்குவாங்க. அட போயா, இதெல்லாம் ஒரு காரணமான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது அப்படியே கேமரா இவங்க பார்த்த அந்த மரத்துக்கடியில இருக்க ஒரு பெரிய சுரங்க பாதைக்கு வருது. ஆக்சுவலா இங்கதான் ஹீரோனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. கூடவே இந்த ராஜ்பீரோட கிராமம் சொல்லிருப்பா இல்லையா, அந்த கிராமமே இந்த அண்டர் கிரவுண்ட் தான். இப்ப ஊர் தலைவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த பாருங்கப்பா, ஒரு வழியா ராஜ்பீர் 7 வருஷத்துக்கு முன்னாடி தப்பிச்சு போன இவனோட மனைவி அப்புறம் குழந்தைய கொண்டு வந்துட்டான். உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, நம்மளோட கடவுளான பிரதான்ஜி, அவருக்கு நாம இந்த இஷானிய பலி கொடுத்தாகணும். ஆனா அதுக்கு நம்ம 3 நாள் வரைக்கும் காத்திருக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், மக்கள் முன்னிலையில நம்ம கிராமத்தை விட்டு தப்பிச்சு போன ஹீரோனோட தலையை வெட்டி அவளுக்கான தண்டனையை கொடுக்கணும். உடனே ராஜ்பீர் உள்ள பூந்து, தலைவரே, நீங்க சொன்ன மாதிரி என் பொண்டாட்டி பிள்ளைய தான் கூட்டிட்டு வந்துட்டேனே, திரும்ப என்ன கிராமத்துல சேர்த்துக்கோங்க, அவசரப்படாத. 3 நாளைக்கு அப்புறமா இவங்களை பலி கொடுத்துட்டா போதும். அதுக்கப்புறம் நீ கேட்ட மாதிரியே உன்னை இந்த ஊர்ல நாங்க சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா முக்காடு போட்ட ஒரு லேடிய காட்டுறாங்க. இவளோட பேரு தாசி. கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய இரும்பு கதவு இருக்கு. இப்ப அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கதவு திறக்கும் போது உள்ள ஒரு பயங்கரமான மிருகம் கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. இந்த பாருங்க, பிரதான்ஜி பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. அடுத்த 3 நாளைக்குள்ள பண்டிகைக்கான எல்லா வேலையும் நம்ம தான் பார்த்தாகணும். உடனே கிராமவாசிகள் ஆறாவரமா கத்துவாங்க. இந்த சவுண்ட கேட்டு மயக்கத்தை விட்டு ஹீரோனும் கனம் விழிக்கிறா. டே ராஜ்பீர், எதுக்காகடா எங்களை எங்க கொண்டு வந்த? உன் சொந்த குடும்பத்தை இப்படிதான் நடத்துவியா? ஒழுங்கா எங்களை வீட்டுக்கு அனுப்பி வை. தோடா, என் அம்மா அப்பாவையே கொண்டுட்டு இப்ப என்னமோ குடும்பம்னு கதை விட்டுட்டு இருக்க. உன்னால இதுக்கப்புறமா தப்பிக்கவே முடியாதுன்னு பக்கத்துல வந்த தாசி ஒரு பவுடர் எடுத்து மூஞ்சில ஊத அதே இடத்துல ஹீரோயின் மயங்கிட்டா. இதே டைம்ல நைட் ஃபுல்லா நம்ம ஹீரோ தேடியும் கூட இப்ப வரைக்குமே ஹீரோயின் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. சோ போலீஸ்காரங்க காலையில வரலான்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. அடுத்து மயங்கி போன ஹீரோனை தர நிறுத்துக்கிட்டு ஒரு சில குட்டி பசங்க பக்கத்துல இருக்க ஒரு அறைக்குள்ள வந்து வீசுறாங்க. டேய், என்ன போக விடுங்கன்னு ஹீரோயின் தப்பிக்க ட்ரை பண்ணும் போதே, சத்தம் போடாத, நீ பேசுறத அவங்களால கேட்க முடியும் சொல்லிட்டு இந்த பயபுள்ளைங்க ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டு கதவையும் மொத்தமா லாக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுவானுங்க. கட் பண்ணா அடுத்து இப்ப இஷானி மயக்கத்தை விட்டு கண்ணம் முடிக்கிறா. இப்ப அவளையும் ஒரு தனி அறைக்குள்ளதான் வச்சிருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு லீலான்னு சொல்லி ஒரு பொண்ணு வரா. ஆமா, நீ யாரு? முதல்ல உன் படுக்கையில உட்காரு, நானும் இந்த கிராமத்தை சேர்ந்த ஆள் தான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், என் அம்மாவை பாத்தியா? நான் அவங்க கிட்ட போகணும், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பதிலுக்கு லீலாவும், உன் அம்மா அங்க இல்ல, முதல்ல இந்த பானத்தை குடி. எது? வீட்டுலதான் எங்க அம்மா சூப் கொடுப்பாங்க, இங்கேயும் சூப்பா? நான் குடிக்க மாட்டேன். நீ என்கிட்ட போய் சொல்றதானே? என்னோட அம்மா இங்க தானே இருக்காங்க. இல்லவே இல்ல, பல வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அம்மா இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் தாசியோட அம்மா அப்பா, இப்ப அடுத்து உன்னோட அம்மாவும் இறந்திருப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் இஷானி அதையெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. இதே டைம்ல தனி அறைக்குள்ள இருக்க ஹீரோயின் அந்த ரூமை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது ரெண்டாவது ஒரு கதவு இருக்கு. திறக்க ட்ரை பண்ணுவா, ஆனா குறுக்க நிறைய கட்டைகளை வச்சு லாக் பண்ணிருக்காங்க. ரைட்ரா, இது வேலைக்காகாதுன்னு மறுபடியும் வாசல் கதவு வழியா தப்பிக்க ட்ரை பண்ணுவா. அப்பதான் அந்த தாசியை கவனிக்கிறா. மேடம், என்ன இங்க இருந்து போக விடுங்க, என் புருஷன் ஒரு பைத்தியக்காரன், முதல்ல என் குழந்தைய நான் பாத்தாகணும். எது குழந்தையா? இனிமே அவளை உன்னால பார்க்க முடியாது, ஏன்னா அவளை பலி கொடுக்க போறோம். எது பலியா? இல்ல இல்ல, நீங்க அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. நான் இருக்க வரைக்கும் கண்டிப்பா என் பொண்ணுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். தோடா, 3வது நாள் உன் தலையவே வெட்டி கொல்ல போறானுங்க. இதுல நீ போய் உன் பொண்ணை காப்பாத்த போறியா? சரதான் போடின்னு சொல்லிட்டு தாசி அங்க இருந்து போனாலும் கூட திரும்ப ஹீரோயின் கத்திக்கிட்டே இருக்கா. ஒரு நிமிஷம் கடுப்பான தாசி தான் உடம்புக்குள்ள இருக்க அந்த கருப்பு பேய வெளியில கொண்டு வந்து ஹீரோயின் மூஞ்சுக்கு நேரா கத்துவா. ஆம்பிடுதாங்க, நம்மால மிரண்டு போயிட்டா. இனிமே உன் பொண்ணு எங்களுக்கு சொந்தமானவன் சொல்லிட்டு தாசி கதவை லாக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. அட கடவுளே, 7 வருஷத்துக்கு முன்னாடி பேய்கள் என்ன பாடுபடுத்துச்சு, இப்ப அதே மாதிரியே நடக்குதுன்னு பயபுள்ள புலம்பிட்டு இருக்கா. கட் பண்ண இதே டைம்ல ராஜ்பீர் ஊர் தலைவரை பார்த்த, கண்டிப்பா என் அப்பா அம்மாவை கொன்னதுக்காக ஹீரோயினா நான்
நான் பழி வாங்குவேன். இந்த பாரு, நீ தாராளமா பழி வாங்கு, அத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா அது நம்ம கிராம மக்கள் முன்னாடி நடக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பிரதான்ஜியோட பவர் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. அவரோட உடல்நிலையும் மோசமாயிட்டு இருக்கு. உனக்கு தெரியும்ல, அது மூலமா தான் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் மொத்தமா அழிஞ்சிட்டு இருக்கு. 7 வருஷத்துக்கு அப்புறமா தப்பிச்சு போன உன் பொண்ணை கொண்டு வந்துட்ட. இதுக்கப்புறம் அவளை பிரதான்ஜிக்கு பலி கொடுத்தா போதும். இதுக்கப்புறம் நம்மளோட கிராமம் இந்த பசி பஞ்சத்துல இருந்து பாதுகாப்பா வெளியில வந்துரும். ஏன்னா மத்த குழந்தைகளுக்கு இல்லாத அளவுக்கு உன் பொண்ணுக்கு பவர்ஸ் இருக்கு. அதாவது தாசிய போல. கட் பண்ண அடுத்த இப்ப தாசி நேரா இஷானி கிட்ட வந்திருக்கா. ஆமா, நீங்க யாரு? என் அம்மா எங்க? அப்பதான் தாசி அவளோட கைய பாக்கும்போது வெயிலால காயம்பட்டிருக்க விஷயம் தெரிய வருது. ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு கொண்டு வந்த சூப்பை வழுக்கட்டாயமா குடிக்க வச்சுட்டு தாசி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. ஆக்சுவலா எப்பெல்லாம் அந்த இஷானிக்கு சூப்பை கொடுக்குறாங்களோ அந்த டைம்ல அவ உடம்புல இருக்க ரத்தம் ஒரு மந்திர கட்டையில இருந்து ஒவ்வொரு துளியா சொட்டிக்கிட்டு இருக்கும். சோ இப்ப அத ஒரு கப்ல எடுத்துக்கிட்டு தாசி நேரா அந்த பிரதான்ஜி கிட்ட வரா. ஹுல்லாலே ஹுல்லாலே கும்பல கும்பா இந்த மாதிரி தோலை தட்டி ஏதோ ஒரு மந்திரத்தை சொன்னதுமே ஆட்டோமேட்டிக்கா அவ்வளவு பெரிய இரும்பு கதவு ஓபன் ஆகுது. உள்ள வந்த தாசி கொண்டு வந்த ரத்தத்தை பிரதான்ஜி மேல ஊத்துறா. கவலைப்படாதீங்க, இன்னும் 2 நாள்ல அந்த குட்டி பொண்ணு நல்லபடியா ரெடி ஆயிடுவா. கட் பண்ண அடுத்த ரூம்ல இருக்க ஹீரோனை காட்டுறாங்க. எப்படி தான் பொண்ணை காப்பாத்த போறோம்னு குழப்பத்துல இருக்கும் போது சடனா அங்க இருக்க 2வது அறைக்குள்ள இருந்து அம்மா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு குட்டி பொண்ணு கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. இவ்வளவு நேரமா திறக்க கஷ்டப்பட்ட கதவை குழந்தையோட குரலை கேட்டதுமே குறுக்க இருந்த கட்டையெல்லாம் புடுங்கி போட்டு ஒரே நொடியில நம்மால கதவை திறந்துட்டா. நல்ல வேலைங்க, இவ ரூம்ல ஒரு டார்ச் இருக்கும். சோ இப்ப அதை கையில எடுத்துக்கிட்டு பொறுமையா அங்க இருக்க ரூம்குள்ள போறப்பதான் தெரியுது அது வெறும் சாதாரண ரூம் கிடையாதுங்க. ஒரு மிகப்பெரிய சுரங்க பாதை. ஒவ்வொரு திசையிலையும் குழந்தையோட சவுண்ட ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கா. அப்பதான் வழியில நிறைய மந்திர கயிறுகளும் ஒரு சில சடங்குகள் பண்ணிருக்க விஷயமும் தெரிய வருது. அம்மா, நான் இங்கதான் இருக்கேன், என்ன காப்பாத்துங்கன்னு கத்துற சத்தம் கேக்குது. ஹீரோயின் சும்மா இருப்பாளா? மந்திரமாவது தந்திரமாவதுன்னு குறுக்க இருந்த எல்லா கயிறையும் அறுத்து போட்டுட்டு மறுபடியும் முன்னோக்கி நடக்கும் போது ஒரு குழந்தையோட அரகுற உருவம் தெரியுது. பின்னாடியே இவ்வளவு அந்த உருவத்தை ஃபாலோ பண்ணி ஓடிட்டு இருக்கா. அடுத்து இஷானிய காட்டுறாங்க. புள்ள அமைதியா ஓரத்துல உட்கார்ந்து இருக்கா. அப்ப இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு சில சேட்டக்கார பயவுள்ளைங்க உள்ள வரானுங்க. பதிலுக்கு லீலாவும், நீங்க இங்க வரக்கூடாது, உங்களுக்கு அதுக்கான அனுமதி யார் கொடுத்தா? ஏ லீலா, நீ வெறும் பொண்ணு தானே, என்ன எங்ககிட்டயே கேள்வி கேக்குற? நாங்க இந்த இஷானிய பார்க்க ஆசைப்பட்டோம், அதான் இங்க வந்தோம், உன்னால ஆனதை பாத்துக்கோன்னு லீலாவை அடிச்சுட்டு அங்க இருந்து ஓடுவாங்க. டேய், நீங்க மாட்டீங்கன்னு பதிலுக்கு லீலா இப்ப அவங்கள அடிக்க துரத்திட்டு இருக்கா. சொல்ல போனா இஷானி மட்டும் தான் அந்த ரூம்ல இருக்கா. கூடவே கதவும் திறந்திருக்கு. இதான் சாக்குன்னு இவ்வளவு வெளியில ஓடி வரும்போது நம்ம ஹீரோயின் இருக்கக்கூடிய அதே சுரங்கத்துக்குள்ள இப்ப இவ்வளவு வந்துட்டா. அப்ப இவளை போலவே இன்னொரு குட்டி பொண்ணு அங்க வரா. இஷானி, அங்க போகாத, ஏன் கூட வா, உன்னோட அம்மா உன்னை தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த புள்ள ஒரு பக்கத்துல ஓடிட்டு இருக்கு. இப்ப பின்னாடியே இந்த இஷானியும் ஓடிட்டு இருக்கா. இதே டைம்ல ஹீரோயினும் புள்ளைய தேடிட்டு இருப்பால. அப்ப ஒரு வழியா தூரத்துல தான் பொண்ணு ஓடி வர விஷயத்த பாத்துட்டா. சரி, கட்டி பிடிக்கலாமேன்னு கிட்ட போகும்போது மேல இருந்து சூரிய வெளிச்சம் வர விஷயத்த கவனிக்கிறா. இஷானி, கிட்ட வராத, உன் உடம்ப காயப்படுத்தும்னு சொல்லும் போதே அந்த பாப்பா ஓடி வந்து ஹீரோனை கட்டி பிடிக்கிறா. ஒரு நிமிஷம் அவ கை காலன்னு எல்லாம் வந்து போயிடுது. பாப்பா, உனக்கு ரொம்ப வலிக்குதா? என்ன நான் பேசிட்டே இருக்கேன், அமைதியா இருக்கேன்னு லைட்டா முகத்தை தூக்கி பார்த்தா அது இஷானியே கிடையாது. கருப்பு நிற கண்களோட வேற ஒரு குட்டி பொண்ணு தான் நம்ம ஹீரோனை கட்டி பிடிச்சிருக்கா. நடக்கிற இதுவும் புரியாம நம்மால அப்படியே குத்த வச்சு உட்கார்ந்துட்டா. இன்னொரு பக்கத்துல இஷானி ஒரு குட்டி பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பா இல்லையா? இப்ப அங்க மொத்தமா 3 குழந்தைங்க நிக்கிறாங்க. வெளியில போ, உன்னோட அம்மா உனக்காக வெளியில காத்திருக்காங்க. பதிலுக்கு இஷானியும், இல்ல, என்னால வெயில்ல போக முடியாது, அது என்ன காயப்படுத்தும். ஆனா அந்த குழந்தைங்க அதையெல்லாம் கேட்காம நேரா வெளிச்சத்தை பார்த்து ஓடும் போது டக்குன்னு மறைஞ்சு போயிரும். அப்படின்னா இது எதுவுமே உண்மையான உருவம் கிடையாது. ஒரு சில குழந்தைகளோட பேய்ங்கிற விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. ஆரம்பத்துல இஷானி என்னதான் பயந்தாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேல மனசுல தைரியத்தோட சுரங்கத்தை விட்டு வெளியில வரா. பார்த்தா வெளியில ஒரு கிணறு இருக்குங்க. சோ இதுக்குள்ளதான் இந்த சுரங்கத்துக்கு போறதுக்கான பாதை இருக்கு. ஒரு பக்கத்துல சூரிய வெளிச்சம் உடம்பை எரிச்சுக்கிட்டு இருக்கு. வழிய பொறுத்துக்கிட்டு குட்டி பொண்ணு மேல இருக்க படிக்கட்டு வரைக்கும் வந்துட்டா. ஆனா இதுக்கு மேல அவளால எங்கேயும் போக முடியல. ஏன்னா இந்த கிணறோட கட்டை இருக்கு இல்லையா, அதுல பெரியவங்களால மட்டும்தான் ஏற முடியும். அவ்வளவு ஹைட்ல இருக்கு. வேற வழி இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அதே இடத்துல மயங்கிட்டா. இதே டைம்ல தாசி இஷானிய பாக்கலான்னு அவ ரூம்க்கு வரும்போது பாப்பா உள்ள இல்லங்கிற விஷயம் தெரிஞ்சு தனக்குள்ள இருக்க பவர்ஸ் வச்சு அந்த கருப்பு பேய வெளியில கொண்டு வரா. நொடி பொழுதுல அதுவும் அலேக்கா பறந்து வந்து கரெக்டா நம்ம இஷானி கிணத்தோட படிக்கட்டுல உட்கார்ந்து இருக்க விஷயத்த பாத்துருச்சு. அடுத்த நேரா கிணறு கிட்ட வந்த தாசி தன்னோட உடம்ப ஃபுல்லா கவர் பண்ணிட்டு வெளியில மாட்டிட்டு இருந்த இஷானியவும் காப்பாத்திட்டா. சோ இங்கதான் விஷயம் புரியுது. வெயிலால நம்ம இஷானி மட்டும் பாதிக்கப்படல, இங்க இருக்க தாசிக்கும் அதே பிரச்சனை தான் இருக்கு. கட் பண்ண அடுத்த இப்ப சுரங்கத்துக்குள்ள ஹீரோயின் நடந்து போகும்போது நிறைய சங்கிலி எல்லாம் கட்டி இருக்க விஷயத்த கவனிக்கிறா. அதோட சேர்த்து நிறைய அழுகுரல் சத்தமும் இவளுக்கு கேக்குது. ஏதோ ஒரு எண்ணத்துல இவ்வளவு அந்த சவுண்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கா. இதுக்கடையில தாசி காயம்பட்ட இஷானிக்கு மருந்து போட்டுட்டு இருப்பா. அப்ப கரெக்டா ஊர் தலைவர் அங்க வரான். இந்த பாரு, பிரதான்ஜியோட உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாயிட்டே இருக்கு. பிரச்சனை அது மட்டும் இல்ல, உன்னோட கருப்பு நிழலால இஷானியோட உடல்நிலை பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யோ, பிரதான்ஜியோட பொண்டாட்டி நான் தானே, அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லாதன்னு சொல்லிட்டு தாசி டக்குன்னு கதவை லாக் பண்ணிட்டா. இதுக்கடையில காலையில விடிஞ்சதால மறுபடியும் ஹீரோ கரும்பு காட்டுக்கு வந்திருக்கான். யோ கான்ஸ்டபிள், என்னையா அது? நான் டீம் கேட்டல, நீ மட்டும் தான் வந்திருக்க. சார், நான் தான் உங்ககிட்ட சொன்னல, இந்த காட்டுக்குள்ள வர்றதுக்கு போலீஸே பயப்படுவாங்க. சரி,
மத்தவங்களுக்காக நான் வெயிட் பண்ண முடியாத. நாளைக்கு காலையில விடியறதுக்குள்ள நான் வந்துட்டா ஓகே. ஒருவேளை வரலனா டிபார்ட்மெண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உள்ள என்ன பண்றேன் எதை பாக்குறேன்னு ஒன் பை ஒன்னா உனக்கு வாய்ஸும் அனுப்புறேன். இந்த மாதிரி பேசிட்டு இப்ப ஹீரோ ஒரு வழியா கரும்பு காட்டுக்குள்ள வரா. அப்பதான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறைய குட்டி பசங்க கத்தக்கூடிய சவுண்ட் கேக்குது. சத்தமே போடாம பதுங்கி பக்கத்துல வந்தவன் குட்டி பசங்க போனதுமே பக்கத்துல இருக்க கிணற ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறான். அப்ப உள்ள ஏதோ படிக்கட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஒரு சந்தேகத்துல இப்ப அதுக்குள்ள இறங்கி பார்க்கும்போது ஒரு ரகசிய கதவு இருக்கு. ஆக்சுவலா இந்த கதவு வழியாதான் நம்ம இஷானி தப்பிக்க ட்ரை பண்ணிருப்பா. கிணத்துக்குள்ள இப்படி ஒரு சீக்ரெட் ரூம் இருக்க விஷயம் தெரிஞ்சதுமே வெளியில இருக்க கான்ஸ்டபிளுக்கு இந்த விஷயத்த ஒரு சின்ன வாய்ஸ் மெசேஜா போட்டு விட்டுருவான். இப்ப ஹீரோனையும் இஷானியவும் தேடிட்டு இருக்கான். ஆனா இது எதுவுமே தெரியாத தாசி மறுபடியும் நம்ம இஷானிக்கு மருந்த குடுக்கலான்னு பாக்கும்போது, தாசிமா எதுக்காக இந்த மருந்த குடுக்குறீங்க? என்னாலலாம் குடிக்க முடியாது, வேணும்னா ஒரு கதை சொல்லுங்க, அப்புறம் இந்த மருந்த குடிக்கிறேன். ஒரு நிமிஷம் அமைதியான தாசி கதையை சொல்றேங்கிற பேர்ல தன்னோட வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை உண்மை ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறா. முன்னொரு காலத்துல ஒரு ராஜா இருந்தாராம். அவரு தான் மனைவி மூலமா ஒரு ஆண் குழந்தை கிடைக்குங்கிற ஆசையில இருந்தாரு. ஆனா பாவம் அந்த மனைவி வயித்துல ஒரு கரு கூட உருவாகல. இத பார்த்து பொறுக்க முடியாத ராஜா சூரிய பகவான் கிட்ட உதவி கேட்டாராம். அச்சோ பாவன் இறக்கப்பட்ட அவரும் ராஜாவோட மனைவிக்கு ஒரு பெண் குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாராம். ஆனா ராஜாவுக்கு அந்த குழந்தைய சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இவர் ஆசைப்பட்டது ஆண் குழந்தை. சோ சூரிய பகவான் கூடயே சண்டைக்கு போனாரு. இதுல கடுப்பான சூரிய பகவான் உனக்கு குழந்தையும் கிடையாது குட்டியும் கிடையாதுன்னு கொடுத்த பெண் குழந்தை வெயில்ல பட்டாவே அது உடம்பே எரிஞ்சு காயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தாரு. ராஜாவும் கோவத்துல இப்படி ஒரு புள்ளையே வேணான்னு கிணத்துக்கு மேல குழந்தைய வச்சுட்டு கிளம்பிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா சூரிய வெளிச்சத்தால அந்த குழந்தை உடம்பு ஃபுல்லா காயமாச்சு. நல்ல வேளை இரவு நேரம் வந்ததால தற்போதைக்கு அந்த குழந்தை சூரிய வெளிச்சத்தால பாதிக்கப்படல. அதே டைம்ல உடம்புல இருந்த காயங்களால கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கு அந்த குழந்தை போயிடுச்சு. அப்பதான் மனிதர்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வாழ்ந்த ஒரு குகை மனிதன் வெளியில வந்தாரு. ஆக்சுவலா அவருக்கு இருளின் கடவுள்னு இன்னொரு பேரும் இருக்கு. பூமி கடையில தன்னை வணங்கக்கூடிய மக்களுக்காக ஒரு தனி கிராமத்தையே உருவாக்கினாரு. அவரோட பார்வையில தான் நானும் வளர்ந்தேன். ஆனா சரியா 7 வயசு ஆகும் போது அந்த பொண்ணையும் அந்த கேவ்மேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆக்சுவலா அந்த கேவ்மேன் வேற யாரும் கிடையாது, அந்த பிரதான்ஜி. அப்புறம் அந்த ராஜாவோட குழந்தை அது வேற யாரும் இல்லங்க, இங்க இருக்க தாசி தான். அப்புறம் பிரதான்ஜி மூலமா அந்த குழந்தைக்கு நிறைய சூப்பர் பவர்ஸும் கிடைச்சது. என்னதான் காலப்போக்குல அந்த பொண்ணுக்கு வயசானாலும் கூட பிரதான்ஜிக்கு வயசே ஆகல. அப்படின்னா அடுத்து என்னாச்சு? ஒன்னும் ஆகல. 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. சந்தேகத்துல இஷானியும் அப்படின்னா இப்பவும் அந்த பிரதான்ஜி அவர் உயிரோட இருக்காரா? யாருக்கு தெரியும்? ஆமா நீ ஏன் இப்ப அதை கேக்குற? இல்ல அந்த பொண்ணுக்கு பவர் கிடைச்ச மாதிரியே நான் பிரதான்ஜியை பார்த்தா அவரு எனக்கும் பவர்ஸ கொடுப்பார்ல, ஒருவேளை அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா நீ முதல்ல அதுக்கு மருந்த ஒழுங்கா சாப்பிடணும். இஷானிய பாருங்களேன், துளி கூட யோசிக்காம தாசி கொண்டு வந்த மருந்தா அலேக்கா சாப்பிடுறாங்க. இதே டைம்ல சுரங்கத்துக்குள்ள இருக்க ஹீரோயின் அலறல் சவுண்ட ஃபாலோ பண்ணி வந்திருப்பா இல்லையா? இப்ப லாஸ்டா அங்க நிறைய அம்மாக்கள் நிக்கிற விஷயத்த கவனிக்கிறா. உடனே ஒவ்வொருத்தரும் ஹீரோயின் கிட்ட வந்து, ஏமா என் பொண்ண பாத்தியா? அந்த தாசி ஒரு சூனியக்காரி, அவதான் என் பொண்ணை தூக்கிட்டு போனா, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு ஒவ்வொருத்தரும் காச்சா புச்சான்னு கத்திட்டு இருக்கான். ஆனா அடுத்த நிமிஷமே மொத்த பேரும் அமைதியாயிட்டாங்க. உடனே ஹீரோட பாருங்களேன், ஏமா நீங்க இவ்வளவு பேர் இருக்கீங்கல்ல, வாங்க நம்ம எல்லாரும் ஒன்னா போலாம். என்னோட பொண்ணு இப்ப அந்த தாசி கிட்ட தான் இருக்கா, நம்ம ஒண்ணு சேர்ந்தா கண்டிப்பா அவளை காப்பாத்த முடியும்னு மொத்த பேரையும் கூட்டிக்கிட்டு முன்னாடி நடந்து போவா. ஆனா பாருங்க குறிப்பிட்ட தூரத்துக்கு பிறப்பா பின்னாடி ஃபாலோ பண்ண யாரையுமே காணோம். என்னன்னு பக்கத்துல வந்து பார்த்தா நின்னுகிட்டு இருந்த எல்லாரோட கை கால்லையுமே சங்கிலிய வச்சு தூணோட கட்டி வச்சிருக்கானுங்க. நடக்கிற எதுவும் புரியாம நம்ம ஹீரோயினும் அந்த சங்கிலியை அவுக்க ட்ரை பண்ணுவா. ஆனா ஒவ்வொருத்தரையும் ஏதோ ஒண்ணு ரொம்ப ரண கொடூரமா சாகடிக்குது. லாஸ்டா அங்க இருந்த ஒட்டுமொத்த வெளிச்சமும் மறைஞ்சு போகுது. இதே டைம்ல பெட்ல இருக்க இஷானிய காட்டுறாங்க. அவளுக்கு பயங்கரமா வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. அடுத்த நிமிஷமே ஹீரோயின் இருக்க இடத்துல வெளிச்சம் மறைஞ்சு போயிருக்கும் இல்லையா? இப்ப திரும்ப அந்த வெளிச்சம் வந்துருச்சு. ஆனா பாருங்க தூண்ல கட்டி இருந்த ஒரு பொண்ணுங்களை கூட காணோம். அப்படின்னா ஹீரோயின் பார்த்த எதுவுமே உண்மை கிடையாது. இது எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்ல ஒண்ணு. சடனா ஹீரோயின் வீட்டுல வேலை பார்த்த ராணி இருக்கால, அவ பயந்து ஓடுற மாதிரி தெரியுது. வேணா என்ன எதுவும் பண்ணாதான் பயந்துகிட்டு அங்க இருக்க ஒரு தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பா. ஆனா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த ராஜ்பீர் சங்கடியால ராணியை கட்டி போட்டு கத்திய வச்சு அவளோட கழுத்தையே அறுத்து ரொம்ப கொடூரமா சாகடிச்சுட்டான். கடைசியா இறந்து போன உடம்ப அங்க இருக்க ஒரு சின்ன பொந்துக்குள்ள உருட்டி விட்டுருவான். ஆக்சுவலா இதுவுமே உண்மை கிடையாது, இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்ல ஒண்ணு. இப்ப இல்லூஷன் மறைஞ்சதுமே உண்மையான ராஜ்பீர் அங்க வரா. ஏண்டி அவ்வளவு ஈஸியா இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போக முடியும்னு நினைக்கிறியா? ஒன்னு அந்த கரும்பு காட்டுக்குள்ளேயே கதையை முடிச்சிருக்கணும். இவ்வளவு நேரம் உயிரோட விட்டதே தப்புன்னு சாட்ட கயிறை வச்சு பாவம் ஹீரோயின் அடி நடிக்கிறாங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு தாசி வேற வந்துட்டா. நீ இஷானியோட அம்மா இல்ல, உனக்கு வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக தான் இங்க வந்த. அவளோட உயிரை தியாகமா கொடுக்கறதுக்கு இப்ப அவ தயாரா இருக்கா. இல்ல எனக்கு புரியல, நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? ஒரு வழியா உன்னோட பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா. அட கடவுளே, அவளுக்கு வெறும் 7 வயசு. அப்படி இருக்கும்போது எப்படி அவளால பெரிய மனுஷி ஆக முடியும்? இயற்கையான முறையில முடியாது, ஆனா செயற்கையா நான் கொடுத்த மருந்தால அவளை மாத்த
மாத்த முடியும். இந்த மாதிரி சொல்லிட்டு தாசி அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா ராஜ்பீர் சாட்டையை வச்சு அடி அடி நடிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல வழிதாங்க முடியாம நம்ம ஹீரோயின் ரத்த வெள்ளத்துல அதே இடத்துல மயங்கிடுவாங்க. இதுக்கடையில இன்னைக்கு நைட்டு தான் இஷானிய பலி கொடுக்க போறாங்க. சோ அதுக்காக ஒரு சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஹீரோயின் இறந்து போயிட்டான்னு பார்த்தா அதான் கிடையாது. மயக்கத்தை விட்டு மறுபடியும் கண்ண முழிக்கிறா. தட்டு தருமாறி வெளியில வந்தவ நேரா அங்க இருக்க கிணத்துக்குள்ளேயே தொப்புன்னு விழுவா. அப்பதான் ஹீரோனுக்கு சம ஷாக்க. என்ன அவ விழுந்தா இந்த தண்ணிக்குள்ள ராணி உட்பட. இதுக்கு முன்னாடி இந்த பிரதான்ஜிக்கு நிறைய குழந்தைகளை பலி கொடுத்திருப்பாங்கல்ல, அவங்களோட அம்மாக்கள் உடம்பு இந்த தண்ணிக்கடியில தான் கிடக்கு. ஒரு நிமிஷம் மறந்து போனவ டப்புனு தண்ணிக்கு மேல நீந்து விழுந்துருவா. இருந்தாலும் அதே டைம்ல இறந்து போன அத்தனை பெண்களோட பேயுமே அந்த தண்ணிக்கு மேல வந்து முக்கால போட்டு நிக்குது. லாஸ்டா ராணியோட பேயும் வெளியில வரும். ராணி நம்ம பொண்ணு இஷானி அந்த தாசி கிட்ட மாட்டிக்கிட்டான்னு சொல்லும் போதே நின்னுகிட்டு இருந்த அத்தனை பேய்களும் டக்குனு ஹீரோயின் மேல கைய வைக்குது. அதாவது தங்களோட குழந்தைய தான் தாசி கிட்ட இருந்து காப்பாத்த முடியல, அட்லீஸ்ட் உன்னோட குழந்தைய வச்சும் நீ காப்பாத்திக்குங்கிறதுக்காக தான் தங்களுக்குள்ள இருந்த பவர்ஸ இப்ப ஹீரோயினோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல கட் பண்ணா நைட் ஆகுது. கரும்பு காட்டுக்குள்ள தாசி ஏதோ ஒரு ரிச்சுவலை பண்ணிட்டு இருப்பா. அப்பதான் பேச்சு வாக்குல இஷானியும், லீலா நீ உன் அம்மாவை மிஸ் பண்ணலையா? இந்த கிராமத்துல இருக்க ஆளுங்க பெண்களை கொல்லுவாங்க நீ தானே சொன்ன, ஆனா இப்படி ஒன்ன மட்டும் விட்டாங்க. பதிலுக்கு லீலாவும், நான் பிறக்கும் போது எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா, அதாவது இரட்டை சகோதரிகள், அதனால ஒருத்தரை மட்டும் அந்த பிரதான்ஜிக்கு பலி கொடுத்தாங்க. அப்படின்னா உங்க அம்மா எங்களை பெத்து போட்டுட்டு பாவம் அவங்களும் இறந்து போயிட்டாங்க. இஷானி வேற பயமா இருக்குன்னு சொல்லுவா. அட அவ்வளவுதானே, வா நான் உன்ன அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன். அப்ப கரெக்டா உள்ள வந்த தாசி, லீலா நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுதா? அம்மா மன்னிச்சிருங்க, நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல இப்படி பண்ணிட்டேன். சரி சரி முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு திட்டி விட்டுருவாங்க. இதே டைம்ல ஊர் தலைவர் ராஜ்பீரை பார்த்து, டேய் ஒரு வழியா உன் பொண்ணு இஷானிய இன்னைக்கு பிரதான்ஜிக்கு பலி கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் தான் உன் பொண்டாட்டியோட தலையை துண்டா வெட்டி நாம மக்கள் மனசுல ஒரு பயத்தை விதைக்கணும். ஐயோ தலைவரே, ஏற்கனவே அவளை சுரங்கத்துக்குள்ள அடிச்சு போட்டு வந்துட்டானே, இன்னொரு அவ செத்து போயிருப்பா. அட பாவி, நம்ம கிராமத்தோட கட்டுப்பாட்டை எல்லாம் யாரும் மீறக்கூடாது. யாராவது மீற நினைச்சா ஹீரோனுக்கு வந்த நிலைமை தான் அவங்களுக்குன்னு கிராமத்து மத்தியில தலையை வெட்டலான்னு பார்த்தா நீ பாட்டுக்கு அடிச்சு போட்டு வந்துட்ட. இந்த பாரு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. மறுபடியும் சுரங்கத்துக்கு போ. இறந்து போன உடம்பா இருந்தாலும் சரி உயிரோட இருந்தாலும் சரி நீ அதை பூஜைக்கு கொண்டு வா. உள்ளைய பலி கொடுத்ததுக்கு அப்புறமா மக்கள் முன்னிலையில உன் பொண்டாட்டி தலையவும் வெட்டிடலாம். இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே நம்ம லீலாவும் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்கா. சொல்ல போனா லீலாவுக்கு இந்த தாசி அப்புறம் இந்த பிரதான்ஜி இவங்க யாரோட சட்டத்திட்டங்களுமே பிடிக்காத. எப்படியாச்சும் இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போகணுங்கிற ஆசை கூட இருக்கும். ஆனா இந்த பிரதான்ஜியோட ஆளுங்க விட மாட்டாங்க. ஹீரோனையும் பொண்ணையுமே 7 வருஷத்துக்கு அப்புறமா தேடி கண்டுபிடிச்ச இவங்களுக்கு இந்த லீலாவை கண்டுபிடிக்க எவ்வளவு நேரம் ஆக போகுது. அதனாலதான் பயந்துகிட்டு மக்களோட மக்களா இங்கேயே இருக்கா. அதுக்கப்புறமா இந்த இடத்தை விட்டு வேக வேகமா லீலா ராஜ்பீர் ஹீரோனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவளை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு சுரங்க பாதைக்குள்ள ஓடி வருவா. நல்ல வேலை கரெக்டா அப்ப நம்ம ஹீரோ உள்ள போந்து அவளை அப்படியே லாக் பண்ணிட்டான். இஷானியும் சாட்சியும் எங்க? யோ வாய புத்திட்டு சொல்லுனா எப்படியா சொல்லுவேன்? இந்த பாரு நைட்டு இஷானிய பலி கொடுக்க போறாங்க. கண்டிப்பா அவளை யாராலையும் காப்பாத்த முடியாது. ஏன் அப்படி சொல்ற? ஆக்சுவலா பிரதான்ஜி பல வருஷங்களுக்கு முன்னாடியில இருந்தே ரொம்ப பலவீனமா இருக்காரு. அதுக்காக நிறைய குழந்தைகளை பலி கொடுத்தாங்க. ஆனா இஷானிய கொல்ல போறது கிடையாது. அதுக்கு பதிலா பிரதான்ஜிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. ஒருவேளை இது மட்டும் நடந்தா தாஜி உடம்புக்குள்ள எப்படி தீய சக்தி இருக்கோ அதே மாதிரியே இஷானி உடம்புக்குள்ளேயும் பவர்ஸ் வரும். ஆனா பிரச்சனை என்னன்னா முதல்ல பிரதான்ஜி சடங்க முடிக்கிற வரைக்கும் இஷானி உயிரோட இருந்தா மட்டும்தான் அவளுக்கு தாஜிய போல பவர்ஸ் கிடைக்கும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், சாட்சி எங்க? அவங்க சுரங்கத்தோட மறுபக்கத்துல இருக்காங்க. ராஜ்பீர் இப்ப அவங்கள தான் கொல்ல போயிட்டு இருக்கான். உடனே ஹீரோ கான்ஸ்டபிளுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு ஹீரோனை தேடி லீலா கூட போயிட்டு இருக்கான். சோ இங்கதான் நமக்கே விஷயம் புரியுது. இந்த கரும்பு காட்டுக்குள்ள ஒரே ஒரு கிணறு மட்டும் கிடையாது, மொத்தமா 4 கிணறு இருக்கு. ஒவ்வொரு கிணறுமே சுரங்க பாதையால இணைக்கப்பட்டிருக்கு. கட் பண்ண அடுத்த ராஜ்பீர் ஹீரோனை தேடி வந்திருப்பால. ஆக்சுவலா அவ கிணத்துல இருக்க படிக்கட்டுலயே மயங்கி போயிருக்கா. உடனே கையில கைத்த கட்டி அவளை தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல அவனால இழுக்கவே முடியல. என்னன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் கண்ண முடிச்சிட்டா. ராஜ்பீர் உன்னோட கதையை நான் அன்னைக்கே முடிச்சிருக்கணும். அதான் நான் பண்ண பெரிய தப்புன்னு ஒரு கத்துவா பாருங்க. அவளோட மூஞ்சு ஒரு நிமிஷம் ராணியோட மூஞ்சா மாறிட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஆகுது. ராஜ்பீருக்கு ஒரு நிமிஷம் அல்லு இல்ல. அவன் கையில இருந்த சாட்டையை புடுங்கி அடி அடி நடிக்கிறா. ஒரு கட்டத்துல அந்த சாட்டையவே தூக்கு கயிறா மாட்டி ராஜ்பீரை அந்த கிணத்துலயே தொங்க விட்டு மொத்தமா அதே இடத்துல சாகடிச்சிருவா. இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் லீலா ஹீரோவை கூட்டிக்கிட்டு கரெக்டா உள்ள வரா. என்னோட பொண்ண பிரதான்ஜிக்கு கல்யாணம் பண்றதுக்கான சடங்கு நடக்க போகுது. அதுக்குள்ள நாம எப்படியாச்சும் அதையெல்லாம் தடுத்தாகணும். இப்ப இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல பேஸ்மெண்ட்டுக்கு வந்த ஒரு குட்டி பையன், ஐயா ஊர் தலைவரே, நான் கரும்பு காட்டுக்குள்ள ஒரு போலீஸ்காரனை பார்த்தேன். ஆஹா சடங்க எவனோ கெடுக்க வந்திருக்கான், வாங்கடா மொத்தமானு பேஸ்மெண்ட்ல சடங்க பண்ணக்கூடிய பெண்களை தவிர மத்த எல்லாருமே மேல வந்துட்டானுங்க. ஹீரோ ஹீரோயின் லீலான்னு மொத்த பேரையும் லாக் பண்ணிட்டாங்க. யோ போலீஸே, உன்னால எதுவும் பண்ண முடியாது. ஒழுங்கா அந்த பொண்ணை ஒப்படைச்சிட்டு அமைதியா அந்த இடத்த விட்டு கிளம்பிட. ஆனா ஹீரோவுக்கு அதுல விருப்பம் இல்ல. லீலா நீ ஹீரோயினை
பாதுகாப்பா இஷானி கிட்ட கூட்டிட்டு போ, நான் இவங்கள பாத்துக்கிறேன்னு தனியால சண்டை போடுவான். இதுக்கிடையில தாஷி பிரதான்ஜிய வேண்ட ஆரம்பிச்சதுமே ஆட்டோமேட்டிக்கா முன்னாடி இருக்க கதவு ஓபன் ஆகுது. அரைகுறையா அந்த வில்ல உருவத்தை பார்த்த நம்ம குட்டி பொண்ணு ரொம்ப பயந்து போயிடுவா. அப்ப கூட பாருங்களேன், தாசிமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ பயப்படாத செல்லம், உனக்கு பவர்ஸ் வேணும்னு ஆசைப்பட்டல, சோ இத நீ தான் பண்ணியாகணும். எனக்கு பயமா இருக்கு, நீங்களும் என் கூட வரீங்களா? உள்ளுக்குள்ள கெல்ட்டோடைய இஷானியோட கைய பிடிப்பா. ஆனா வந்த வில்லனை பாருங்க, தாசிய தள்ளி விட்டுட்டு இஷானிய மட்டும் உள்ள இழுத்துட்டு போவான். அப்ப கூட அந்த புள்ளைய பாருங்க, யோ உனக்கு என்ன தைரியம், தாசி அம்மாவே உதச்சிட்டியா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு கத்தி சண்டை போடுவா. ஒரு நிமிஷம் இதை கேட்டு பாவம் தாசிக்கே மனசு கேட்கல, நாம ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்துட்டோமோன்னு உள்ளுக்குள்ள அவ்வளவு ஃபீல் பண்ணி அழுறா. இப்ப கதவு வேற ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடுச்சு. கரெக்டா அதே டைம்ல நம்ம ஹீரோயின் ரிச்சுவல் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டா. முதல்ல தாசி தன்னோட தீய சக்தியை பயன்படுத்துவா. ஆனா ஹீரோயின் அதை பார்த்து பயப்படவே இல்ல. அடுத்து தாசியே கையில கத்தியோட வரா. இந்த பாரு, உன் பொண்ணு ஏற்கனவே அந்த பிரதான்ஜி அறைக்குள்ள போயிட்டா. அவரு மனசு வச்சா மட்டும்தான் அந்த அறை கதவை நம்மளால ஓபன் பண்ண முடியும். மத்தபடி யாரு நினைச்சாலும் சரி அதை திறக்கவே முடியாது. அந்த ஈரவங்கத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன், முதல்ல வழிய விட்டு விலகுன்னு தாசிய நம்மளால அடிச்சு பறக்க விடுறா. ஏன்னா முன்ன விட இப்ப நம்மளுக்கு நல்ல ஆன்மாக்களோட துணை இருக்கு. நேரா கதவு கிட்ட வந்த ஹீரோயின் அந்த சங்கிலியை பிடிச்சு இழுக்கிறா. நார்மலா பாக்கும்போது அங்க நம்ம ஹீரோயின் மட்டும் தான் இருக்க மாதிரி தெரியும். ஆனா தாசி பாக்கும்போது இதுக்கு முன்னாடி இறந்து போன அம்மாக்களோட ஆன்மாக்கள் எல்லாமே தெரியும். அத்தனை பேருமே ஒன்னா சேர்ந்து அந்த சங்கிலியை இழுக்கும் போது திறக்கவே முடியாதுன்னு சொன்ன கதவு கூட ரொம்ப அசால்ட்டா ஹீரோயின் உடைச்சு போட்டுட்டு உள்ள வந்துருவாங்க. உள்ள அந்த பிரதான்ஜிய காணோம். ஒரு பெட்டிக்குள்ள இஷானிய கட்டி போட்டு வச்சிருக்கான். உடனே புள்ளைய காப்பாத்திட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் ட்ரை பண்ணும்போது சடனா ஹீரோயின் உருவத்திலேயே இன்னொரு ஆளுங்க வரா. நீ என்ன வாணுங்க, நான் உன்னை உயிரோட விட்டுருவேன்னு ஏதேதோ லூசு மாதிரி பண்ணிட்ட. ஹீரோனையும் தள்ளி விட்டுட்ட. மறுபடியும் அந்த பெட்டிக்குள்ள இஷானியோட சேர்த்து இந்த வில்ல பையனும் ஒளிஞ்சுப்பான். ஆனா ஹீரோயின் விடுற மாதிரியே தெரியல. கடுப்பான வில்ல தனக்குள்ள இருக்க முழு பவர்ஸ பயன்படுத்தி தான் உருவத்தை ஒரு 20 அடி அரக்கனா மாத்திடுவான். இஷானியோட கண்கள் வேற முழுக்க கருப்பாயிடுச்சு. சோ கொஞ்சம் கொஞ்சமா அவ உடம்புக்குள்ள இருந்து அவளோட பவர்ஸ உறிஞ்சிட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோனும் தகச்சு போய் உட்கார்ந்து இருப்பாங்க. நல்ல வேலையா அப்போன்னு பார்த்த நம்ம தாசியோட கருப்பு பேய் இருக்கு இல்லையா, அது டக்குன்னு உள்ள வருது. வில்லன் கூடயே சண்டை போட ஆரம்பிக்குது. நானும் இந்த தாசிங்கிற பட்டத்தை விருப்பப்பட்டு ஏத்துக்கல. என்னைக்காவது ஒரு நாள் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட மாட்டோமா, வெளி உலகத்தை பாத்திர மாட்டோமாங்கிற ஏக்கத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா உன் பொண்ணு எப்ப என்ன அம்மான்னு கூப்பிட்டாலோ அந்த ஒரு நிமிஷமே நான் தெரிஞ்சுட்டேன். முதல்ல வாங்க இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போலான்னு 3 பேரும் சுரங்கத்தை விட்டு கிளம்புறாங்க. இதே டைம்ல கிராமத்து ஆட்கள் கூட ஹீரோ சண்டை போட்டிருப்பால. நல்ல வேலையா அப்ப அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. ஊர் தலைவர் உட்பட மொத்த பேருமே கைது பண்ணிட்டாங்க. அடுத்து சுரங்கத்தை விட்டு தப்பிச்சு வந்த நம்மளுங்க அப்பாடா இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சந்தோஷப்படும் போதே சடனா வில்லன் சுரங்கத்துக்குள்ள இருந்தே ஹீரோயினோட கால்ல ஒரு சங்கிலியை மாட்டி இழுக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஒட்டுமொத்த இடமும் கொஞ்சம் கொஞ்சமா இடிய ஆரம்பிக்குது. ஹீரோயின் அந்த படிக்கட்டை மட்டும் பிடிச்சு தொங்கிட்டு இருக்கா. தாசி இப்ப அந்த வில்லனை விட்டா மறுபடியும் நம்ம குழந்தையை தேடி அவன் திரும்ப வருவான். வா இப்பவே அவன் கதையை முடிச்சாகணும். இப்படி சொல்லும் போதே இஷானி அம்மான் கத்துவா. ஒரு நிமிஷம் குழந்தைய நினைச்சிட்டு தாசியை பார்த்தவ, நான் என் கூடயே சேர்த்து இந்த வில்லனையும் மொத்தமா அழிச்சிடுறேன். ஆனா இதுக்கப்புறம் என்னோட பொண்ணுக்கு நீதான் ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும்னு இன்டைரக்டா நம்ம ஹீரோயின் சொல்ற மாதிரி காட்டிட்டு கடைசியா சங்கிலியை பிடிச்ச அந்த வில்லன் கூட சண்டை போட சுரங்கத்துக்குள்ள போற மாதிரியும் காட்டி அப்படியே அந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.